சரிங்க பரமரை, உங்க விருப்பப்படி நீங்க செய்யுங்க. ஆனா என்ன, உங்க டயட் கண்ட்ரோல ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க ஆண்டவரே? இந்த ரஹீம் பாய் இருக்கான்ல, நமக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு பக்கெட் நிறைய பிரியாணி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போயிட்டான். உள்ள என் டேபிள்ல தான் வச்சிருக்கேன். செலவுல அதை போய் எடுத்துட்டு வா. பாய் கடையோட பிரியாணினா நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க சாப்பிட மாட்டீங்க போல இருக்க. இனிமே நீங்க பிரியாணியே சாப்பிட மாட்டீங்கல்ல? ஆமாங்க ஆண்டவரே. பிரியாணி ஆசை காட்டிய மனசை கலைக்க பார்க்காதீங்க. நான் எந்த முடிவும் அவ்வளவு சட்டுன்னு எடுக்க மாட்டேன். எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். டயட்ல இருக்கணுங்கிற இந்த பரமனோட முடிவை அந்த பரமனால கூட மாத்த முடியாது. சரி சரி கூல் மணி. சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இனிமே பிரியாணி சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தாத. இருக்கிறத நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரியா? ஓகே சார். நீங்களும் உட்காருங்க சார், சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல பண்ணி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி மிச்சம் வந்துச்சுன்னா வெளியில யாராவது இருப்பாங்க, கொடுத்துருங்க. எந்த காரணத்தை கொண்டு சாருக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க. அவர் டயட்ல இருக்காரு. ஓகே சார்? ஸ்மெல்லே கலக்குது இல்ல? சூப்பரா இருக்குக்கா. கொஞ்சமா போடு, சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். பிரியாணி வாசனை அடி வயிறு வரைக்கும் போய் அமர்க்கலம் பண்ணுது. டேஸ்ட் பிரமாதமா இருக்குன்னு வாசனையே சொல்லுது. ஆண்டவர் சொல்ற மாதிரி அவசரப்பட்டுக்கணும். சபலப்படாத பரமா, பொய்கையில ஸ்டெடியாரு. ஒரு சாதாரண பிரியாணி உன் மனசை மாத்திரக்கூடாது. உன் முடிவை நீ ஸ்ட்ராங் ஆயிரும். கொள்கைதான் முக்கியம், லட்சியம் முக்கியம். வெள்ளரிக்காய கறி பிரியாணிய கண்டுக்காத மாதிரி நடி. சார், இந்த சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கு சார். அதோட இந்த லெக் பீஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்படி ஒரு பிரியாணி என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல சார். ஆனா நீங்க தான் பாவம், நீங்க தான் பிரியாணி மிஸ் பண்ணிட்டீங்களே. இல்லையே, நம்ம சாப்பிட பார்த்துட்டு பரம மனசு அலபயங்கர மாதிரியே இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அழகா. எனக்கு பஞ்சு மாதிரி மனசுதான். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் இரும்பா மாத்திக்குவேன். இந்த பிரியாணிக்காக என் உறுதி கொலையாது, என் தவம் கலையாது, முடிவு மாறாது. நல்லா இருக்கு. சிக்கன் செமையா இருக்கு. ஆனா நாட்டுக்கோழியா இல்ல பாய்லர் கோழியான்னு தான் தெரியல. எந்த கோழியா இருந்தா என்ன மணி, நமக்கு டேஸ்ட் முக்கியம். அழகரே, நம்ம என்ன சாப்பிடணுங்கிறது தெரியாம சாப்பிடுறது வாய்க்கும் வயிற்றுக்கும் செய்யற துரோகம். வேணா இப்படி செய்யலாமா? ஒண்ணு, எங்கிட்ட நீங்க ஒரு பீஸ குடுப்பீங்களாமா, அத வாங்கி நான் கடிச்சு பாப்பனாமா, அதுக்கப்புறம் என்ன கோழின்னு சொல்லுவனாமா. ஓகேவா? சார், நீங்க தான் டயட்ல இருக்கீங்களே சார். காய்கறிகளை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்னீங்களே. ஒரு பீஸ் சாப்பிடறதுனால டயட் போயிருன்னு அர்த்தம் கிடையாது. அது உங்களுக்காக பண்ற விஷயம். அப்புறம் என் பொண்ணு காலையில வர்றப்ப கூட சொல்லிச்சு, வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டா கூட டயட் தானாமா. இப்ப எல்லாரும் அப்படி சாப்பிடுறாங்களாமா. என்ன பாக்குற? சாப்பிடு.
இந்த பீஸ் கேட்டீங்கல்ல? இது உங்களுக்காக தான் சாப்பிடுறேன். உங்களுக்கு டேஸ்ட் தெரியணும்ல, எனக்காக சாப்பிடல. நீ சொன்னது கரெக்டா பழையமணி. நீ கொடுத்த லெக் பீஸ் அப்படியே பஞ்சு மாதிரி, பூ மாதிரி, பஞ்சு மாதிரி இருக்கு. அப்படியே வாயில போட்டா கரைஞ்சு வலிக்கு போயிட்டே இருக்கு. இன்னொரு பீஸ் கிடைக்குமா? சார், அதை எடுத்து கொடுமா. அழகர் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பா. இந்த இப்ப என்ன கோழின்னு உங்களுக்கு தெரியுதா? வெறும் கோழி சாப்பிடுறது கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. பிரியாணியும் பீஸையும் சேர்த்து சாப்பிட்டாதான் சொல்ல முடியும். அப்படியே எடுத்து சாப்பிடு. சேர்த்து சாப்பிட்டு சொல்லட்டுமா? சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. இந்தாங்க. கரண்டில போட்டோ லேட் ஆகும். பஃபர் எடுத்துக்காருங்க. பாய்கட பிரியாணி பிரமாதம், ஏ கிளாஸ், நம்பர் 1. இதுவே எனக்கு வயிறு ரொம்பிருச்சு. இந்த ஸ்டார்டர் வெள்ளரிக்காய் இருக்குல்ல, நீங்களே ஆளுக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணி சாப்பிட்டுங்க. ஓகே, இந்த எங்க எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் தின்னுட்டானே, ஒரு பருக்கோட விடலையே. எலும்பை மட்டும் நமக்கு வச்சுட்டு போயிட்டாமா. அந்த டப்பா காலி பண்ணாம இந்த டப்பா காலி பண்ணிட்டு போயிட்டாமா. என்ன பண்றது? Excuse me? Yes, come in. Yes, Mr. Jeeva. Jeeva, sir. I'm Deepak. இங்க மேனேஜரா இருக்கேன். Nice to meet you, sir. வெல்கம் டு மங்களா ஹோம்ஸ். Thank you, sir. இந்தாங்க. முதல்ல ஸ்டாஃப்ஸை பார்த்துடலாமா? கண்டிப்பா, sir. வாங்க. ஹாய் எவ்ரிபடி. சார், இவர்தான் மிஸ்டர் ஜீவா. நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. Hi. இவங்க பேர் மீனாட்சி. ஹாய். ஹலோ. வாங்க. இவரு மிஸ்டர் முருகன். Hi. Hi. இவரு மிஸ்டர் பிரசாந்த். Hi. இவங்க மிஸ் பூமிகா. ஹாய் சார். அண்ட் வாங்க, இதான் உங்க பிளேஸ். உட்காருங்க. நீங்க எல்லாரும் வேலையை பாருங்க. ஆத்தூரை சுத்தி 10 இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. Okay, sir. 2 சைட்ல வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. மீதி எல்லாமே அபார்ட்மெண்ட்ஸ் தான். Okay. நீ யார் குருமூர்த்தி? எங்களுக்கு எதிரியா இல்ல நண்பனா? ஏன் சார்? நான் இன்னும் நேரடியாவே கேக்குறேன்யா. நீ எங்களுக்கு வேலை செய்யறவனா இல்ல உன் கான்ஸ்டபிளை காப்பாத்துறவனா? சார், ஏன் இப்படி நீங்க திடீர்னு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல சார். தப்பா நினைச்சுக்காத குருமூர்த்தி, உன் நடவடிக்கை தான் எங்களை இப்படி கேட்க வைக்குது. ஐயா, என்னை கூப்பிட்டு இப்படி நிக்க வச்சு கேக்குற அளவுக்கு நான் என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டேன்? நாங்க செய்ய நினைக்கிறத நீ குறுக்க வந்து தடுத்துக்கிட்டே இருக்க. அதனாலதான் நீ யாரோட ஆள்னு சந்தேகமா இருக்கு.
ஐயா, நீங்க 2 பேர் சொல்றது எதுவும் எனக்கு புரியல. எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஐயா மயில கொள்ற அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு சின்ன தம்பி உங்ககிட்ட சொன்னான்ல, அப்பவே அவன் என் ஆள்னு உனக்கு புரிஞ்சிருக்கோம்ல. நீ உடனே என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு ஃபோன் பண்ணி சின்ன தம்பி ஊரெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கான், அவனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்ல பிரச்சனையை சொல்லி என்ன செய்யலான்னு ஐடியாவாவது கேட்டிருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச, அவனை போட்டு தள்ளிட்டு சாவகாசமா என்கிட்ட வந்து தகவல் சொல்றல்ல. என் ஆளை ஏன் அனுமதி இல்லாம நீ எப்படி சாவடிக்கலாம்? உன் எஸ்பி உன்னை என்கவுண்டர் பண்ண சொன்னாரா? யாரோட அனுமதியும் இல்லாம நீயா எப்படி முடிவெடுத்த? நான் எதை செஞ்சாலும் உங்க நன்மைக்கு தான் செய்வேன்னு என்னை நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைச்சேன்யா. ஆனா இப்படி சந்தேகப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன் அவசரப்பட்டு அவனை கொன்ன? பிரச்சனையை பத்தி நீ என்கிட்ட சொல்லியிருந்தா என்ன செய்யலான்னு நான் முடிவு எடுத்திருப்பேன். உன்னை யார் முந்திரி கொட்ட மாதிரி அவனை சுட சொன்னது? உன் கான்ஸ்டபிளை காப்பாத்ததானே என் ஆளுன்னு கூட பார்க்காம நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க. சார் சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல சார். உண்மையை சொல்லணும்னா அவனை கொல்லணுங்கிற நோக்கம் எனக்கு துளி கூட இல்ல சார். இப்ப எதுவும் வேணாம், கொஞ்சம் அமைதியா இருன்னு எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நாங்க போனேன். ஆனா வாங்கின காசுக்காக அவளை நான் கொன்னே தீருவேன்னு பிடிவாதமா இருந்தான் சார். அவன் நான் சொல்றத புரிஞ்சுக்காம என்னைய அட்டாக் பண்ண வந்தான் சார். உண்மையை சொல்லணும்னா என்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவனை செய்ய வேண்டியதாயிடுச்சு சார். ஏற்கனவே வந்தப்போ நீ இப்படி சொல்லலையே சார். அப்போ இருந்த சூழ்நிலை என்னால விளக்கமா பேச முடியலைங்க. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வேற என்னை என்கொயரிக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதான் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வேகமா போயிட்டேன். இப்ப நீங்க கூப்பிட்டு நிக்க வச்சு கேட்கறதுனால நான் விளக்கமா சொல்றேன். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது, நம்பவும் முடியாது. சரி, சின்ன தம்பி பிரச்சனையை விடு. முதல் தடவை மயில கரெக்டா பிளான் பண்ணி வண்டியில அடிச்சு தூக்கணும். அவ நல்ல நேரம் பழச்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவளை முடிக்க போறோம், செக்யூரிட்டியை ஃப்ரீ பண்ணி வைன்னு நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். ஆனா எவனோ ஒரு வார்டு பாய் என் ஆளுங்களை அடிச்சு விரட்டி அவளை காப்பாத்திருக்கான். எக்ஸாம் எழுத விடாம அவளை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருந்த சமயத்துல காக்கி பேண்ட் போட்ட யாரோ ஒருத்தன் எங்களை துரத்தி அடிச்சான்னு என் ஆளுங்க சொன்னாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு தடவையும் நீதான் மயில காப்பாத்திருக்கியோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். சார் நான் உங்க ஆத்ம விசுவாசி சார். உங்களுக்காக மட்டுமே யோசிக்கிறவன். என்ன போய் நீங்க இப்படி சந்தேகப்படுறீங்களே? ஆமாயா, உன்னதான் சந்தேகப்படுறேன். காரணம் இல்லாம எனக்கு சந்தேகம் வராதியா? மயில் விஷயத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னு ஒன்ன தவிர வேற யாருக்கிட்டையும் நாங்க சொன்னதில்லை. ஒவ்வொரு தடவையும் எங்க பிளானை யாரோ ஒருத்த முறியடிக்கிறான்னா அது நீயா தான் இருக்க முடியும். எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அண்ணா, மயில் விஷயத்துல நான் தோத்துக்கிட்டே தானே இருக்கேன். அதுக்கு காரணமான இவனை கொன்னாதான் என் ஆத்திரமே அடங்கும். சார், ஆஸ்பத்திரி விஷயத்தில் நீங்க மேல சந்தேகப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அட்டன் பண்ண போற விஷயத்தை ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த கடத்தல் மேட்டரை பத்தி நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே சார். உண்மையை சொல்ல போனா மயில் எக்ஸாம் எழுத போக கூடாதுன்னு நான் தான் மலர்வெளி எம்எல்ஏ வீட்டுல அவளுக்கு டியூட்டி போட்டிருந்தேன். அதையும் மீறி அவ எக்ஸாம் எழுத போனது, அவளை நீங்க கடத்தினது, எவனோ ஒருத்தன் அவளை காப்பாத்தினது, இது எல்லாமே நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் அவளை காப்பாத்தினேன்னு சொல்றீங்க? இல்லையா, எங்கேயோ ஏதோ தப்பா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் வீணா போகுதுன்னா உன்னை தவிர வேற யாரும் அதுக்கு காரணமா இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீ சொல்ற விளக்கம் எதுவுமே எனக்கு திருப்தியா இல்ல. நீங்க சொன்ன விளக்கம் எதுவுமே எனக்கு திருப்தியா இல்ல சார். ஏன்னா நான் தான் குற்றவாளி, நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் நான் சொல்ற எதையுமே உங்களால ஏத்துக்க முடியல. உங்க கோவம், டென்ஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு வேலை செஞ்சா பதிலுக்கு எனக்கு நிறைய லாபம்.
இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிற நீங்க நாளைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களால எனக்கு தானே ஆதாயம். ஆனா ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் மயில் அவளுக்கு நான் உதவி செஞ்சு என்ன சார் பண்ண போறேன்? இல்ல எனக்கு என்னதான் ஆதாயம் கிடைச்சிடும். அதான் ஏன் எனக்கும் புரியல. அவ உனக்கு யாரு? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவளுக்கு நீ ஏன் இப்படி சப்போர்ட் பண்றன்னு நீ தான் சொல்லணும். உங்களுக்கு இனிமேல் நான் என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை சார். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நீங்களே சொல்லிருங்க. நான் ஓப்பனா சொல்றேன் குருமூர்த்தி, எனக்கு உன் மேல நிறையவே சந்தேகம் வந்துருச்சு. பழையபடி எனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் சொல்றத நீ அப்படியே செய்யணும். செய்வியா? கண்டிப்பா சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சரிங்க சார், நீங்க சொன்னதை கண்டிப்பா நான் செய்யறேன். இந்த குருமூர்த்தி உங்க ஆத்மா விசுவாசின்னு அப்பதான் சார் உங்களுக்கு புரியும். நான் வரேன் சார். என்னென்ன அவன் சொன்னதை செஞ்சிருவானா? தெரியல தம்பி, டெஸ்ட் வச்சிருக்கோம், பாஸ் ஆகுறானான்னு பாத்துருவோம். ஒரு ஜெனரல் மேனேஜரா நீங்க தான் எல்லா ப்ராஜெக்டையும் பார்க்கணும். ஆனா எடுத்த உடனே மொத்தமா உங்ககிட்ட கொடுத்து பிரஷர் பண்ண வேண்டாம்னு சேர்மன் சார் சொன்னாங்க. ஓகே சார். சோ ஆத்தூர் ப்ராஜெக்ட மட்டும் இப்போதைக்கு நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மத்தத நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். யா, தட்ஸ் ஃபைன் தீபக். ஆக்சுவலா நானே அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். தியரட்டிக்கலா எனக்கு எல்லாமே தெரியும்னாலும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமா கிடையாது. ஸோ 1 by 1 கமிட் பண்ணிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. சொல்ல போனா என்னை விட உங்களுக்கு தான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். நீங்க நம்ம ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு இருங்க சார். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிஞ்சதும் நம்ம சைட்டுக்கு கிளம்பிடலாம். கண்டிப்பா சார். ஓகே. மயிலு, பிரியாணி சாப்பிட்டு வாய் நம்ம இருக்கு. ஸ்வீட் சாப்பிடலாமா? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அக்கா, என்ன விசேஷம்க்கா? ஸ்வீட் சாப்பிடறதுக்குலாம் காரணம் வேணுமா? சாப்பிடணும்னு தோணுச்சு வாங்கிட்டு வந்தேன். லஞ்ச் பாக்ஸ்ல தான் இருக்கு. சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்கக்கா. ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போறதுனால காலையிலேயே ஜீவா சார் ஸ்வீட் கொடுத்துட்டாரு. நீங்க சாப்பிடுங்கக்கா. அது சரி, அவரு ஸ்வீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க குடுக்கற ஸ்வீட்ல நீ மதிப்பே என்ன? நான் போய் எடுத்துட்டு வரேன். சார் இன்னைக்குதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்காரு. வேலை எப்படி இருக்குன்னு போன் பண்ணி விசாரிக்கலாமா? விசாரிச்சுதான் பாப்போம். சொல்லு மயில, என்ன டியூட்டில இருக்கும்போது உனக்கு ஏன் ஞாபகம்லாம் வருதா? அதான் மழை பெய்யுது. கிண்டல் பண்ணாதீங்க சார். புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்க. முதல் நாள் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். மயில, ஆபீஸ் அட்மாஸ்பியர் கூட நல்லா தான் இருக்கு. ஸ்டாஃப் எல்லாம் கூட எல்லாரும் ஃப்ரீயா தான் இருக்காங்க. வர்க் கூட எனக்கு சேலஞ்சிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா சைட்டுக்கெல்லாம் போகணும்ல சார்? ஆமா மயில, எங்க கம்பெனி மூலமா 2 சைட்ஸ்ல மங்களா ஹோம்ஸ்னு கட்டிட்டு இருக்காங்க. அதத்தான் என்ன பாத்துக்க சொல்லிருக்காங்க மயில. இனிமேதான் அங்கெல்லாம் போய் பார்க்கணும். லஞ்ச் எல்லாம் எப்படி சார்? வழக்கம் போல வெளியில வாங்க வேண்டியதா? கண்ட கடையில சாப்பிடாம நல்ல இடமா பார்த்து சாப்பிடுங்க சார். உத்தரவு மேடம். இன்னும் வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா மேடம்? கரெக்டான நேரத்துல சாப்பிடுங்க. தண்ணி எல்லாம் நிறைய குடிங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான். ஓ சரி. மயில, நீ இவ்வளவு அக்கறையா பேசுறதும் என்ன விசாரிக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கு மயில. மயில, நீ உன்னையே அறியாம வைஃப்ங்கிற ரோலை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்க. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார்
சார் நான் அப்புறமா கால் பண்றேன். சார் வராரு. மயிலு பிரதமரே, ஆண்டவரே, எக்ஸ் மினிஸ்டர் மயில்வானத்தோட பிறந்த நாள் நாளைக்கு கொண்டாடுறான் போல இருக்கு. அந்த விழாவில் பப்ளிக் எல்லாம் இலவசமா வேட்டி சேலையெல்லாம் கொடுக்குறானாமா. அந்த ஃபங்க்ஷன்ல பொதுமக்கள் மூலியமா தகராறு கலாட்டா நடந்துடக்கூடாதுன்னு நம்மள பந்தோபஸ்துக்கு கூப்பிட்டுருக்கான். ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம எல்லாரும் பந்தோபஸ்துக்கு போகணும். சரிங்க ஆண்டவரே.